வணக்கம் மக்களே. ஒரு புதுசாக ஒரு பப்பு நம்ம தமிழ் ரெசிபியோடைய இந்த நம்ம டாலு அந்த மாதிரி போடாமல் அதில் வந்து பாலக்கூரா பப்பு ஒரு நியூ ரெசிபி. இது வந்து நம்ம ரூபேஷுடைய ரெசிபி. முதல்ல ஆயில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போடணும். நல்ல ப்ரௌன் ஆன பிறகு கடுகு அண்டு சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு பூண்டு, நல்ல ஃபைன் சாப் பண்ண பூண்டு, இல்லை நல்லா வந்து இடித்து கூட போடலாம். நல்லா பூண்டுடைய வாசனை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் நல்லா வறுந்த பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம் வெங்காயம் நல்லா லைட்டாக, ரொம்ப வதக்கவும் கூடாது, கொஞ்சம் மிதமாக சூட்டில் வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அண்ட் காஷ்மீர் சில்லி, லிட்டில் பிட் மஞ்சத்தூள், இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். அந்த மசாலாவுடைய பச்சை வாடை நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு பச்சை வாடை வெளியில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கு கீரை, அந்த கீரையை நல்லா ஃபைனாக வெட்டி நம்ம அதன் கூட போட்டு நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம எவ்வளோ பருப்பு போட போகிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது கூட வந்து கொஞ்சம் கூட புளி சேர்க்கணும். புளியை சேர்த்து அது கூட நல்லா புளி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் இந்த டாலை போட்டு இது வந்து நம்ம தனியாக பருப்பு பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பருப்பு இது மூங் தால் அண்ட் தூர் தால் ரெண்டுமே தனியாக பாயில் பண்ணிவிட்டு அதை வச்சுருந்து நம்ம தேவையான அளவுக்கு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே நம்ம கீ ஊற்றினாலும் நெய் ஊற்றி லைக் பண்ணுறோம், நெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நார்மலாகவே வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு டாலு அதுமாரி ரொட்டி சப்பாத்தி அதுக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.